பொன்னேரியில் நடைபெற்ற இந்திய அரசியலமைப்பு தின பேரணி மற்றும் விழிப்புணர்வு கூட்டத்தில் கொட்டும் மழையிலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது தேசிய சட்ட தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சிறப்பு நாள் 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது. இது இந்தியாவின் ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். இந்த தினத்தை ஆண்டுதோறும் பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு பொன்னேரியில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் இணைந்து பொன்னேரி அண்ணா சிலையில் இருந்து மேலதாளம் முழங்க, சிலம்பாட்டம் ஆடி பேரணியாக அம்பேத்கர் சிலை வரை சென்று அங்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்று அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சட்டம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனிடையே கருமேகம் சூழ்ந்த நிலையில் மழை சடசடவென பொழிந்தது. இந்த மழையினை பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தொடர்ந்து அரசியல் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். இந்திய வணக்கம். சட்ட மேதை அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம். சரணம் கச்சாமி. அரசமைப்பு சட்டம் அரங்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருப்பது மட்டும்தான் நமக்கான பாதுகாப்பு, பலம். ஒற்றுமையா இருப்பது நம்மளுடைய பலம். நம்ம பலத்தின் மூலமா தான் நாம பாதுகாத்துக்க முடியும் என்று சொல்லி, எங்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமையில வாழ முடியாது. மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்பட்டிருப்போம். செருப்பு போடக்கூடாதுனாங்க. சிலைக்கு மாலை அணிவித்து வருகிற போது எமது இந்த சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம விழா. ஏனென்று சொன்னால் நேரு அவர்கள் ஒரு சோசியலிஸ்ட். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தெரியும், மதத்தை ஒழிக்க வேண்டும், மதத்தின் மீது உள்ள ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு முகப்புரையை தெளிவாக அவர் வழங்கியிருந்தாலும் இவர்கள் இந்த வார்த்தையை சேர்த்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் நம்முடைய உச்ச நீதிமன்றம் அந்த வார்த்தைகள் இருக்கட்டும், பரவாயில்லை. ஆனால் அவர்கள் ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். நம்முடைய பிரியாமல்ல சகோதரத்துவம் என்ற ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையே இந்த நாட்டுக்கு போதுமானது. சகோதரத்துவம் என்ற வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்தில் உள்ள அரசியல் சட்டத்தில் மிக சிறப்பான ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறார். எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சுமத்தியிருந்தாலும் அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்புகளை வெளிக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்தியாவுடைய